வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான செம்ம டேஸ்டான க்ரீம் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் போய் நல்லா வர ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மணலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவன் இல்லாமலே டெசிகேட்டட் கோகோனட் செஞ்சுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு இது தேவைப்படும். அடுத்ததாக நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணி க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பவுலு எல்லா திங்ஸையும் நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போ 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் பால் சேர்க்க போகிறோம். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிங்க. மோஸ்ட்லி விப்பிங் க்ரீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம். ஈஸியாக எப்போ வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த விப்டு க்ரீம் வேண்டான்னு நினைக்கிறவங்க பட்டர் க்ரீம் செஞ்சுக்கோங்க. வெண்ணையும் பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து அடிச்சிங்கன்னா அதுதான் பட்டர் க்ரீம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரோஸ் சர்பத் சேர்க்க போகிறேன். ரோஸ் சர்பத் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. சிரப் இல்லைனா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட க்ரீம் ரெடி. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்ததான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. ஓரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதில் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொடிச்ச சர்க்கரை இல்லைன்னாலும் சர்க்கரையே சேர்த்துக்கலாம். அது நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து பாலில் முக்கி அதை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. பாலில் 2 பக்கமும் நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிருங்க. இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இதை இப்போ உருட்டிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பொடியில் நல்லா பெரட்டிடுங்க. ஸோ இதோ நம்மளோட கோகோனட் க்ரீம் ரோல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.